வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் பகல் முழுவதும் நோன்பிருந்து இரவில் நோன்பு திறப்பது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இப்தார் நோன்பு திறப்பு புதுச்சேரி லோக்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இப்தார் நோன்பில் பங்கேற்ற அனைவருக்கும் இப்தார் விருந்து வழங்கப்பட்டு ரமலான் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்களும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றது. அதேபோல் முக்கிய ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகின்றது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் சூழல் ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரியில் எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் வழக்கம் போல் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர்கள் உறுதி அளித்ததால் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வதந்தி பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது பெட்ரோல் தட்டுப்பாடு என வந்த வதந்தி காரணமாக வெள்ளினூர், அறம்பார்த்தபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் நகர பகுதிகளில் உள்ள சில பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல்களை வாங்குவதற்கு வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் 10 லிட்டர், 5 லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் பெட்ரோலை வாங்க முண்டியடித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக தொடர்ந்து பெட்ரோலை நிரப்புவதற்கு ஏராளமான பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்களும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றது. அதேபோல் முக்கிய ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகின்றது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக
உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் சூழல் ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரியில் எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் வழக்கம் போல் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர்கள் உறுதி அளித்ததால் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வதந்தி பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது பெட்ரோல் தட்டுப்பாடு என வந்த வதந்தி காரணமாக வெள்ளினூர் அறம்பார்த்தபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் நகர பகுதிகளில் உள்ள சில பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல்களை வாங்குவதற்கு வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் 10 லிட்டர் 5 லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் பெட்ரோலை வாங்க முண்டியடித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக தொடர்ந்து பெட்ரோலை நிரப்புவதற்கு ஏராளமான பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் பல்வேறு பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டது போல் சமையல் எரிவாயு சப்ளை செய்வதில் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வதற்காக சிலிண்டரை புக்கிங் செய்துவிட்டு ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை சுமார் 9 மணி நேரம் காத்திருந்து எரிவாயு சிலிண்டர்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் வீடு தேடி சிலிண்டர்களை சப்ளை செய்த நிறுவனங்கள் தட்டுப்பாடு காரணமாக வீடுகளில் சப்ளை செய்ய மாட்டோம் என விடாப்படியாக தெரிவித்து வருவதால் காத்திருந்து சிலிண்டர்களை வாங்கி செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையின் மூலம் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மீன் விற்பனையாளர்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள 23 மீன் விற்பனையாளர்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு இலவச ஐஸ் பெட்டியை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பகுதியில் உள்ள பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் உள்துறை அமைச்சர் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. இந்த தூய்மை பணி பீச்சில் டியூப்ளெக்ஸ் சிலை முதல் கார்கல் சிலை வரை பீச் முழுவதும் நடைபெற்றது. இதில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்து முனிசிபாலிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியினை சிறப்பாக செய்தார்கள். கடைசி நாளான நேற்று ஜேஇ மற்றும் ஹெல்த் ஆஃபீஸர் ஆர்த்தி இருவரும் மாணவர்களுக்கும் மற்றும் யாக்டோ ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி தெரிவித்து இதுபோல தூய்மை பணியினை மேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். தமிழக முதல்வரின் 73வது பிறந்தநாள் விழா, சமூகநல சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா, மகளிர் தின விழா மற்றும் கண்மணி மார்ச் மாத இதழ் வெளியீட்டு விழா நேற்று புதன்கிழமை இமாக்லேட் மகளிர் கல்லூரி சின்ன கங்கணாபுரம் கடலூரில் நடைபெற்றது. முப்பெரும் விழாவிற்கு அகஸ்டின் பிரபாகரன் இணை ஆசிரியர் கடலூர் கண்மணி மாத இதழ் வரவேற்புரையாற்றினர். புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா தலைமை ஆசிரியர் கடலூர் கண்மணி மாத இதழ் விழா தொகுப்புரையாற்றினார். அருட் சகோதரி முனைவர் மேரி நிர்மலா ராணி, கல்லூரி செயலாளர் இமாக்லேட் மகளிர் கல்லூரி கடலூர் கிரேசி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி கடலூர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் ராசு குழந்தை வேணார் தலைவர் கடலூர் தமிழ்ச்சங்கம் முப்பெரும் விழாவிற்கு தலைமை தங்கினர். முனைவர் பேராயர் பீட்டர் பால் தாமஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை எடுத்து கூறி உரையாற்றினர். கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளப்புகழேந்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உடன் கலந்து கொண்டார். முனைவர் சுசிலா தேவி, முதல்வர் இமாக்லேட் மகளிர் கல்லூரி நன்றி உரையாற்றினார்.
புதுச்சேரி காரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேசிய மாணவர் படையின் விமானப்படை பிரிவில் உள்ள இளநிலை NCC மாணவர்கள் கொடிநாள் நிதி திரட்டு முகாம் மூலம் திரட்டப்பட்ட நிதியை ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. இதில் கொடிநாள் நிதியாக ரூபாய் 69,470 திரட்டிய ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி தேசிய மாணவர் படை மாணவர்கள் அசத்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் ராணுவ வீரர் நலத்துறையில் உள்ள இந்திய விமானப்படையின் ரிட்டையர்ட் ஜார்ஜன் சுந்தரம் நலத்துறை ஒருங்கிணைப்பாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் முதல்வர் கேசவ் அவர்கள் தலைமை ஏற்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆண்டனி ஸ்டெல்லா அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளியின் தேசிய மாணவர் படையின் அதிகாரி பத்மநாபன் வரவேற்புரை வழங்கி கொடிநாள் அறிக்கையை வாசித்தார். விழாவின் சிறப்பு விருந்தினர் கொடிநாள் நிதியின் முக்கியத்துவத்தையும் பயன்பாட்டையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். விழாவின் கடைசி நிகழ்வாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் திரட்டிய நிதியான ரூபாய் 69,470க்கான காசோலையானது பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி கண்காணிப்பாளர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினரிடம் வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக டாக்டர் ஷமினி முனுசா பேகம், துணை இயக்குனர் பொது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி அரசு, டாக்டர் லக்ஷ்மி தத்தை, உதவி பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பள்ளி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி CII இந்தியன் விமன் நெட்வொர்க் முன்னாள் தலைவி டாக்டர் கவிப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் ஷமிமுனிசா பேகம் அவர்கள் விடாமுயற்சியின் கடின உழைப்பும் பெண்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்று தெரிவித்தார். மேலும் இளம் பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். முனைவர் லக்ஷ்மி தத்தை அவர்கள் தனது உரையில் பெண்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு புதுமையான சிந்தனைகளை உருவாக்குவதன் வழியாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்ய இயலும் என்று வலியுறுத்தினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவிகள் தங்கள் இணைய பேச்சுகளால் நிகழ்ச்சியை கலைநயமாக்கினர். அவர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் முடிவில் பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர் AK குமார் புடவை, வேஷ்டி வழங்கி வாக்கு சேகரித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி ஒரு சில தினங்களில் அறிவிக்கப்படும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குகளை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர் AK குமார் தனது சொந்த செலவில் புடவை மற்றும் வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி PS பாளையம் திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இதில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாக்கு சேகரித்தார். தேர்தலுக்கான தேதி அறிவிக்க சில நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் திமுகவை தலைவர் மண்ணாங்கட்டி, தொகுதி செயலாளர் கலைவாணன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உதயம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பழனியப்பா நகர் மற்றும் மேடிமெக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் ரூபாய் 40.80 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, மணவெளி கிராமத்திற்குட்பட்ட VIP நகரில் ரூபாய் 48.76 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் உதயம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 3.99 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 93.55 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாநகர திமுக சார்பில் கடலூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநகர செயலாளர் KS ராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மேயர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டு சேலைகள், காய்கறிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுரேஷ், பகுதி செயலாளர் சலேம், அவைத்தலைவர் பழனிவேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் விக்ரமன், சங்கர், ராமன், இளங்குமார், மானோரணி துணை அமைப்பாளர் பாலாஜி, வழக்கறிஞர் கார்த்திக், தகவல் தொழில்நுட்ப அணி கோபி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மேல்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சுகந்தி வரவேற்பு நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு உரைகள் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் அகிலா தமிழ்தாய் பேசுகையில் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் அனைவரின் கடமை எனவும் கூறினார். தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பாலகுரு தலைமை தாங்கினார். முன்னிலை வகித்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மின்பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முக்கியமாக புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய உரிமம் வழங்க வேண்டுமென்றும், மின்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மின்கம்பிகள் மற்றும் பிற உபகரணங்களில் பணிபுரியும் பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் மற்றும் மின் இணைப்பு தொடர்பான பணிகளில் தனியார் மின் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கூறினர். பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செந்தமிழ் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.